ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் ரொம்ப நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். நாங்களே இங்கே ரொம்ப நல்லா இருக்கோம். என்னடா ரொம்ப நாள் கழிச்சு வீடியோ வந்திருக்குன்னு நினைக்கிறீங்களா? எதிர்பாராததை எதிர்பாருங்கன்னு சொல்லிட்டு என்னென்னவோ நடக்குது. நம்ம உடம்பும் ரெஸ்ட்டு கொடுக்காம வேலை பார்த்துட்டு ஏதாச்சும் பண்ணிகிட்டு இருக்கும்போது அதுவாக ரெஸ்ட்டு வேணும்னு கேட்குற வரைக்கும் நம்ம விடுறதில்ல. அந்த மாதிரி தான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கோன்னு சொல்லிட்டு இல்லாததெல்லாம் வந்துருச்சு. சரின்னு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அப்பப்போ முடிஞ்ச அளவுக்கு மினி விலாகில் அப்லோட் பண்ணேன். ஆனால் லாங் வீடியோலாம் போஸ்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப நாள் ஆச்சு. அதே போல் என்னடா உங்களையும் போர் அடிக்க வேணாம். எனக்கு உங்களுக்கு தெரியும், நான் இங்கே இருக்கிறனால எனக்கு பெரிய கண்டென்ட் அப்படிலாம் கிடையாது. என்னோடய லைஃப்பில் என்ன நடக்குதோ ரியலிஸ்டிக்காக தான் நான் ஏதாச்சும் போடுவேன். அதுவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கணும்னு நான் ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணுவேன். கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கணும்னு சொல்லிட்டு அதனால தான் நான் ஏதோலாம் எடுத்து போடாமல் கொஞ்சம் உடம்பு சரியானதுக்கப்புறம் சரி நானும் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். இந்த விலாக் ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். ஏர் ஆயில் ஒன்று ரெடி பண்ணியிருந்தேன். கொஞ்சம் ஏர்ஃபாலாக இருக்குது. ஏர்ஃபால் அதிகமாகிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் கேர் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு சிம்பிளாக ஒரு ஏர் ஆயில் ரெடி பண்ணேன். அதையும் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். 10 நாளைக்கு மேலே தொடர்ந்து மழை பெஞ்சிட்டே தான் இருக்குது. ஒரு மாதிரி வீடெல்லாம் தொடர்ந்து மழை பெஞ்சா ஒரு மாதிரி இருக்கும்ல, அந்த சொல்ல தெரில எப்படின்னு. சரி கொஞ்சம் சாம்பிராணி போடுவோன்னு சொல்லிட்டு தான், குழந்தைங்க வர்றதுக்குள்ளே போடுவோன்னு சொல்லிட்டு தான் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். குட்டீஸ் வந்துட்டாங்க. ஏன்னா எனக்கு ரொம்ப பயம் இந்த சாம்பிராணி போடுறதெல்லாம். அது இந்த மாதிரி கேஸில் இந்த கொட்டாங்குச்சி வச்செல்லாம் போடுறது சேஃபாக என்னெல்லாம் எனக்கு தெரியல. இருந்தாலும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருப்பேன். வீடு வேறு ரொம்ப காம்பேக்டாக இருக்கா, வெளியில் போய் வைக்க முடியாது, செய்ய முடியாது. அதனால் கொஞ்சம் பக்கத்துலேயே உட்காந்து தான் பண்ணுவேன். குழந்தைங்க இருந்தால் ரொம்ப கடுப்பேற்றிடுவாங்க. ஆனால் 2 பேரும் வந்துட்டாங்க. வந்துட்டு சின்ன குட்டி ஒரே கம்ப்ளைண்ட், ரிவர்ஸில் அவங்க அப்பா கிட்ட ஓடுறாரு. அம்மா என்னவோ பண்ணுறாங்க, நெருப்பு வச்சுட்டாங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. சரி அதுக்கப்புறம் இன்றைக்கி சிம்பிளாக தான் லன்ச் பண்ணியிருந்தேன். வீட்டில் காய்கறி எதுவுமே இல்லை. சரின்னு சொல்லிட்டு இந்த சோயா சங்க்ஸை வச்சு ஒரு பிரியாணி மாதிரி பண்ணி மாம்பழம் சிப்ஸ்லாம் வச்சு முடிச்சாச்சு. நான் தலையில் சீப்பு போட்டு ஒரு 10 நாள் ஆச்சு. டெய்லி ஒரு 2 முறையாச்சும் தலையில் நல்லா சீப்பு போடணும். அப்போ தான் ப்ளட் சர்க்குலேஷன் நல்லாயிருக்கும், ஏர்ஃபால் இல்லாமல் இருக்கும். ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. என் முடியை பார்க்குறதுக்கே என்னவோ பஞ்சு மிட்டாய் மாதிரி என்னவோ ஒரு மாதிரி இருந்தது. கஷ்டப்பட்டு சிக்கலாக எடுத்தேன். அவ்வளோ முடி வந்துருச்சு. சரி இப்படியே விட்டால் சரிப்பட்டு வராது, ஏர் ஆயில் ரெடி பண்ணிடுவோம் தான் நினச்சிட்டு இருந்தேன். கொஞ்சம் சோம்பேறித்தனமாக இருக்குது. அந்த ஹெல்த் இஷ்யூஸில் வந்ததுலேருந்து டக்குன்னு எந்த வேலையும் பார்க்க முடியல. சரின்னு சொல்லிவிட்டு ஈவினிங் கொஞ்சம் காற்றடிக்கிற மாதிரி இருந்துச்சு. இந்த பெட்ஷீட்லாம் வாஷ் பண்ணி போட்டிருந்தேன்னா திரும்ப மழை வர மாதிரி, அப்படியே மேஜிக் மாதிரி தான். எக்ஸசைஸு ஒர்க் அவுட்லாம் எதுவுமே தேவையில்லை. ஒரு நாளைக்கு 4-5 முறை மாடிக்கு ஏறி இறங்குறதா இருக்குது. அதுக்கப்புறம் ஓடி போய் எடுத்துகிட்டு வந்தாச்சு. ஓரளவுக்கு காஞ்சிருந்தது. துணி காஞ்சா போதும் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது ஒரு நாளும். தமிழ்நாட்டிலலாம் நல்லா வெயிலுன்னு சொல்கிறாங்க. நிஜமாக சொல்கிறேன், இந்த குளிர் மழையை விட வெயில் இருந்தாவே நல்லா வளர்ந்துடலாம். எவ்வளோ சர்வை பண்ணிவிட்டு ஹெல்த் இஷ்யூஸும் நிறைய வராது நம்ம ஊர்லலாம். இங்கே எவ்வளோ மழை இருக்கா குளிர் இருக்கோ, விதவிதமாக நோய் என்னென்னவோ வரும், ஸ்கின் இஷ்யூ அது இதுன்னு சொல்லிட்டு இதெல்லாம் கடந்து வர்றது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. என்ன தான் பார்த்து இருந்தாலும் நல்ல ஃபுட்டு எடுத்துக்கிட்டாலும் அதெல்லாம் தாண்டி வரவே முடியல. அதுக்கப்புறம் ஒரு டாபிக் பேசலான்னு நினச்சேன். இது பேசலாமா என்னென்னலாம் தெரியல. இருந்தாலும் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. மனசை போட்டு என்னவோ ஒரு மாதிரி பண்ணுது. இப்போது ஒரு பொண்ணு வச்சுருக்கோன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம மேரேஜுன்னு நினைக்கும் போதே நம்ம பொண்ணுக்கு அதை போடணும் இதை போடணும். அந்த பொண்ணு குழந்தையாக இருக்கும், ஸ்கூல் படிக்க ஸ்டார்ட் பண்ணுறதுலேருந்தே நம்ம யோசிக்கிறது என்னென்னா, இதெல்லாம் செய்யணும், இந்த சீரெலாம் செய்யணும், அப்படி பண்ணோன்னு சொல்லிட்டு. அது அந்த பேரண்ட்ஸ் மட்டும் கிடையாது, சுற்றி இருக்கிறவங்க இன்லாஸ் யாருமே சரி, பொண்ணு வச்சுருக்காங்க அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா செய்யணும், அதை செய்யணும். பையன் வச்சுருக்கவங்களோட பொண்ணு வச்சுருக்கவங்களுக்கு நிறைய செய்யணும். அந்த மாதிரி தான் ஒரு ஜென்ரேஷன் 2025 வாழ்ந்தாலும் அப்படி தான் இருக்குது. இன்னும் கூட இந்த மென்டாலிட்டிலேருந்து நம்மலாம் மாறல. இப்போ நானே கூட எனக்கு மேரேஜுன்னு பேசுறதுக்கு முன்னாடியே நான் ரொம்ப டிமாண்ட் பண்ணேன். எனக்கு ஜுவல்ஸ் இப்படி வேணும், அந்த மாடலில் வேணும், இப்படி வேணும், அப்படி வேணும்னு சொல்லிட்டு. ஆனால் அதெல்லாம் நான் இப்போ நினைக்கும் போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நம்ம எவ்வளோ மோசமாக இருந்திருக்கோம் அப்படி சொல்லிட்டு. ஒரே ஒரு விஷயந்தான் மெயினாக எந்த குழந்தையாக இருந்தாலும் ஒன்று தான். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் பொன் குழந்தைங்கன்னா படிப்பு சூப்பராக கொடுக்கணும், நல்லா படிக்கணும். அவங்க லைஃப்பில் நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணணும். லைஃப்னால் இது தான் இப்படி தான் சொல்லிட்டு அவங்க இண்டிபெண்ட்டாக ஆனதுக்கப்புறம் தான் அவங்க மேரேஜை பற்றி யோசிக்கணும். இப்போ நான் இருக்க ஏரியாலே நிறைய ஏர் ஹோஸ்டஸ் அதுக்கப்புறம் பைலட்லாம் பார்ப்பேன். டெய்லி ஸ்கூலுக்கு விட்டு வரும்போதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு கஷ்டமாக இருக்கும். நம்ம படிச்சுட்டு சும்மா தானே இருக்கும். படிப்பு
நிறைய இருக்குது. திரைக்கடல் ஓடி திரவியம் தேடுன்னு சொல்லுவாங்க. தைரியமாக அனுப்பணும், எங்கே வேணால் அனுப்பணும். படிக்கிறதுக்கா இருந்தாலும் சரி, இல்லாட்டி ஒரு ஜாப் ஓரியன்டாக சரி, எங்கே வேணால் அனுப்பணும். தைரியமாக வந்து கேர்ள்ஸ் வந்து ஃபேஸ் பண்ணணும். சின்ன வயசுலேருந்தே வந்து இவ்வளோ நகை போடணும், இதுக்காக நம்ம சேர்த்து வைக்கணும் அப்படி யோசிக்கிறதை விட, இப்படியெல்லாம் படிக்க வைக்கணும், படிப்புக்காக நம்ம இவ்வளோ சேர்த்து வைக்கணும். அவங்களாம் வந்து இண்டிபெண்ட்டாக ஆகி அவங்க மேரேஜை அவங்க செல்ஃபாக வந்து செலவு பண்ணி பார்த்துக்கணும். அந்த அளவுக்கு நம்ம யோசிக்கணும். நம்ம எப்படி யோசிக்கிறோமோ நம்மளை பார்த்து தான் நம்ம குழந்தைங்க வந்து வளருவாங்க. எனக்கு அடிக்கடிக்கு ஒன்று தோணும், ஒரு பொண்ணை வந்து பெற்று வளர்த்து நல்ல ஆளாக்கி ஒரு வீட்டில் கொடுக்குறாங்க. அந்த குடும்பமே வந்து அந்த பொண்ணால் தான் வந்து எல்லா விஷயத்துலையுமே வந்து டெவலப் ஆக போகுது. அப்படி இருக்கும்போது எதுக்கு அந்த பொண்ணுக்கிட்ட எல்லாமே வாங்கிட்டு வாங்க, இதை வேணும் அதை வேணும் டிமாண்ட் பண்ணுறாங்கன்னு எனக்கு இது வரைக்கும் ஒன்றுமே புரியல. இதில் என்னடா லாஜிக் இருக்குன்ற மாதிரியும் தோணும். என்னவோ இந்த சொசைட்டி வந்து எப்போ மாறுமோ தெரியல. இது ஒரு ஆண் குழந்தைங்க வச்சுருக்க பேரண்ட்ஸும் யோசிக்கணும். எந்த வரதட்சணையும் இல்லாமல் என் குழந்தைக்கு வந்து நான் பொண்ணு எடுப்பேன் அப்படின்ற ஒரு கான்செப்ட் வந்து எல்லா பாய் பேபிஸ் வச்சுருக்க பேரண்ட்ஸ்குள்ளேயும் வந்து உருவாகணும்னு நான் நினைக்கிறேன். நம்ம லைஃப்பை எப்படி கொண்டு போகிறோமோ அது நம்ம கையில் மட்டும்தான் இருக்குது. இது யார் கையிலையும் விடக்கூடாது. சரி, நம்ம ஹேர் ஆயில் மேட்ருக்கு வருவோம். ரோஸ்மேரி வந்து நாட்டு மருந்து கடையில் தான் வாங்கிட்டு வந்திருந்தேன். அது கூட ஒரு 3 கிராம்பு போட்டு கொஞ்சமாக வந்து தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். டபுள் பாயிலிங் மெத்தடில் நல்லா சூடு பண்ணிவிட்டு நல்லா வச்சு நம்ம யூஸ் பண்ண வேண்டியது தான். நார்மலாக வந்து தேங்காய் எண்ணெய் எப்படி யூஸ் பண்ணுமோ அதே மாதிரியும் பண்ணலாம். இல்லை ஹேர் வாஷ்க்கு முன்னாடி நல்லா ஸ்கேல்ப்பை கான்சன்ட்ரேட் பண்ணி அப்ளை பண்ணிவிட்டு ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் வெந்தயம் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஹஸ்பண்டும் யூஸ் பண்ணுறதுனால நான் வெந்தயம் ஆட் பண்ணிக்கல. எப்போயும் ஹேர் ஃபால் கம்மியாக இருக்கும் போது இந்த ரெமெடி கண்டிப்பாக நல்லா ரிசல்ட் கொடுக்கும். ஏன்னா வந்து ரோஸ்மேரியும் இந்த கிராம்பெல்லாம் வந்து ஹேர் ஃபாலிக்கில் வந்து நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணும், பிளட் சர்க்குலேஷனை நல்லா தூண்டும். கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சதா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.